டாக்டர் ஸ்ரீனிவாசன் இரைப்பை குடல் கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் இங்கே விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பைசுவள்ளி தர்மபுரியில். ஸோ இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அப்படின்னா என்ன, தமிழில் புரியுற மாதிரி எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு குடல் அலர்ஜி, பர்டிகுலராக வந்து சிறுகுடல் மற்றும் பெருகுடலில் ஏற்படக்கூடிய ஒரு நீண்ட நாள் ஒரு குடல் புண் இல்லை குடல் ரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வியாதியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சிறுகுடல் மற்றும் பெருகுடல், பர்டிகுலர்லி பெருகுடலில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து நிறைய அல்சர்ஸ் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு டைப் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சொல்லுவாங்க. ரெண்டுமே இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் தான். ரெண்டுலையுமே வந்து சிறுகுடல் மற்றும் பெருகுடல்ல இந்த நாள்பட்ட குடல் புண் இல்லை குடல் ரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்பு ஏற்படுது. ஸோ பொதுவாகவே இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸுங்கிறது ஒரு நாள்பட்ட ஒரு வியாதின்னு வச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒரு நெக்லெக்டட் டிசீஸாக தான் இருக்குது. பர்டிகுலராக போதுமான அவேர்னஸ் இல்லாமல் பேஷண்ட் வந்து தனக்கு ஒரு அல்சர் தான் இருக்குது, தனக்கு ஒரு ஃபுட் பாய்சன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சிம்பிளாக வந்து அல்சருக்கான ட்ரீட்மெண்ட்டோ சிம்பிளாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லோக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ரொம்ப லேட்டாக தான், அட்லீஸ்ட் ஒரு 1 year 2 years கழிச்சு தான் வந்து அவங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஸ்பெஷாலிட்டி சென்டரில் போயிட்டு பரிசோதனை பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இருக்குங்கிறதே லேட்டாக தான் தெரிய வருது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன, டைமுக்கு நம்ம டயக்னோஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து லூஸ் ஸ்டூல்ஸ் சொல்ற டயரியா நாமளே நினச்சிட்டு இருக்கோம். மோஷன் ஒரு நாளைக்கு வந்து 5 times 6 times ஆரம்பிச்சு 10 times 12 times வந்து லூஸ் ஸ்டூல்ஸாக போகிறது. டயரியா தான் காமன் சிம்டமாக எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிளட்டி ஸ்டூல்ஸ், மோஷனில் வந்து ஃப்ரெஷ் பிளட்டாவோ மோஷனில் வந்து பிளட்டு கலந்த மாதிரி போகிறது காமன் சிம்டமாக இருக்குது. இதை தவிர நிறைய பேருக்கு வயிற்று வலி ஏற்படலாம், மோஷன் போகிறப்போ இல்லை நார்மலாக இருக்கிற டைமில் வயிற்று வலி இருக்கலாம். அதை தாண்டி பேஷண்ட்டுக்கு வந்து சோர்வு, அதிகப்படியான சோர்வு, ரொம்ப நீண்ட நாள் ரத்த கசிவாயிட்டு ரத்த சோகையினால் அதிகப்படியான சோர்வு, இது போன்ற அறிகுறிகள் தான் காமனாக இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் வரும், ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு பர்டிகுலராக இது என்னன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு. இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச்சில் பர்டிகுலராக இதான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரீசெண்டாக ஏற்பட்ட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபுட் பேட்டர்ன் ஆகட்டும், ஒரு சில பர்டிகுலர் ஃபுட் ஸ்டார்ட் எடுக்கிறப்போ நமக்கு இது ட்ரிகர் ஆகுது. அந்த சமயத்தில் தான் வந்து எப்படி ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு கோல்டு கிளைமேட்டில் ஒரு வின்டர் சீசனில் வந்து ட்ரிகர் ஆகிட்டு அந்த சமயத்தில் அதிகமாகிற மாதிரி இது ஒரு பர்டிகுலர் ஃபுட்டில் பர்டிகுலர் ஒரு டாக்ஸினோ இல்லை ஃபுட் ஒரு குடலுக்கு ஒத்துக்காமல் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களோ இல்லை ஒரு ஸ்மோக்கிங்கோ இருக்கிறப்போ சடனாக ட்ரிகர் ஆகுதுன்னு தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. தவிர இதுதான் ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ்னு ஒன்று கிடையாது. இதில் ஒரு முக்கியமான டெஸ்ட் என்னன்னு சொல்லுன்னா கொலனோஸ்கோபி அப்படிங்கிற இந்த கேமரா டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா, ஸோ மோஷன் மலது வரும் வழியா எண்டோஸ்கோபின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை பூத்தி அதில் குடலோட உள்பகுதியில் எப்படி இருக்கு, எவ்வளோ அல்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதோட சேர்த்து தேவைப்பட்ட சின்னதாக பயாப்சின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக துணுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம பயாப்சி செஞ்சு இந்த டெஸ்ட்டை மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டுபிடிக்கிறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதை தவிர சில சமயம் டாக்டர் சொல்லுவாங்க இதுக்கு சிடி ஸ்கேன் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கேன் எதுக்காகன்னா இந்த வியாதி எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான தேவை இருக்கு. ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வியாதிக்கு இது பண்ணால் க்யூர் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு காமனாக பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஆக்சுவலி சொல்லணும்னு சொல்லிட்டா இந்த வியாதிக்கு க்யூர்னு ஒன்று கிடையாது, we can கண்ட்ரோல் பண்ணலாம் தான் சொல்லுவோம். சேம் எகைன் ஒன்ஸ் அகைன் அதை எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஆஸ்மா வந்து க்யூர் அப்படின்னு சொல்ல முடியாதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸோ இல்லை இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் அலர்ஜியை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே போதுமானதாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு சில மெடிசின்ஸ், ஸ்டீராய்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற மெடிசின்ஸ் வந்து மிசலாமின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மெடிசின்ஸ்னால நம்ம இந்த வியாதியை ஸ்டீராய்ட்ஸ் இல்லை மற்ற மெடிசின்ஸ்னால நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். நம்மளோட டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். நீண்ட நாள் வியாதி இருக்கிறப்போ குடல்ல வந்து சிதைவு ஏற்பட்டு சுருக்கமாகவோ
அது வந்து ஃபர்தரா இல்லை அடைப்பு மாதிரி வர்றதுனாலையோ இல்லை ரொம்ப ரேரா வந்து இந்த வீக்கம் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா போயிடுச்சு, ஒரு குடல்ல ஒரு பக்கம் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்ல அறுவை சிகிச்சையும் தேவைப்படலாம். நீண்ட நாள் இதை கவனிக்காம விடுறப்போ என்ன ஆகலாம்னா ஒரு 10 years 15 years லாங் டேர்ம்ல ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அந்த குடல் சேதமடைஞ்சு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு, அது கேன்சரா மாறுறதுக்கும் ரிஸ்க் இருக்குன்னும், அதுல வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த பர்டிகுலர் அஃபெக்ட் ஆன குடலை முழுமையா நீக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னும் ஸ்டடீஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வேர்ல்டு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் டேல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன கன்வே பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு. அந்த அவேர்னஸ் கண்டிப்பா தேவை இருக்கு. பேஷண்ட்ஸுக்கு அல்சர்ன்னு சொல்லிட்டோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட் ஃபுட் பாய்சன் சொல்லிட்டோ இந்த வியாதியோட அறிகுறிகள் இருக்கப்போ நாள் கடத்த வேண்டாம். பர்டிகுலரா அவங்களுக்கு ஒரு நீண்ட நாள் ரத்தப்போக்கோ ஒரு நீண்ட நாள் டைமுக்கு பரிசோதனை பண்ணி அதுக்கான கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்றதான் என்னோட அட்வைஸ்.